ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோஆரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்க 4 சென்டென்ஸை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். ஐ என்ஜாய்டு போத் த மூவி அண்ட் த புக். இந்த இடத்துல பாருங்கள், போத் அப்படிங்கிறதும் கன்ஜெக்ஷன் தான், அண்ட் அப்படிங்கிறதும் கன்ஜெக்ஷன் தான். ஐ எம் ஃபைன் வித் எய்தர் மண்டே ஆர் வெனஸ்டே. இந்த இடத்துல எய்தர் ஆர் இது ரெண்டுமே கன்ஜெக்ஷன் தான். நெய்தர் ஹிஸ் ஃபாதர் நார் ஹிஸ் மதர் நியூ வேர் ஹி வாஸ். இந்த இடத்துல நெய்தர் அண்ட் நார் இந்த வேர்ட்ஸ் ரெண்டுமே கன்ஜெக்ஷன்ஸ். ஷீ ஸ்கோர்ட் வெல் நாட் ஒன்லி இன் இங்கிலீஷ் பட் ஆல்சோ இன் மேத். இதில் பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோ இது ரெண்டுமே கன்ஜெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்டாக 2 வேர்ட்ஸை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கோஆரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தனித்தனியாக அதோட மீனிங் என்ன, எந்த மாதிரி இடத்துல அதை யூஸ் பண்ணணும்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் எய்தர் ஆர், இது ரெண்டும் சேர்ந்தே தான் வரும். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா யூஸ் டு கன்வே எ சாய்ஸ். இதுவா இல்லை அதுவா அப்படிங்கிற சாய்ஸ் சொல்லும்போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், எய்தர் ஆர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ஹாவ் எய்தர் த சாக்லேட் ஆர் த ஐஸ்கிரீம். நீங்கள் சாக்லேட் எடுத்துக்கலாம், இல்லைனா ஐஸ்கிரீமும் எடுத்துக்கலாம், ரெண்டில் எது வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எய்தர் ஆர் யூஸ் பண்ணி பேசலாம். நெய்தர் நார் இது எதுக்கு அப்படின்னா யூஸ் டு நெகேட் 2 டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ். இதுலேயும் 2 டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெய்தர் டீனா நார் ராகுல் நோஸ் ஸ்பானிஷ். டீனாக்கோ இல்லை ராகுல்கோ 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியும் அப்படிங்கிற இடத்துல நெய்தர் நார் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், நாட் ஒன்லி பட் ஆல்சோ இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 சென்டென்ஸுமே சேம் ஐடியா, ட்ரூ, சேம் விஷயத்தை நம்ம சொல்ல வரோம், ரெண்டுமே ட்ரூ தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல வரும்போது நாட் ஒன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணணும். குமல் நாட் ஒன்லி பிளேஸ் த கிட்டார் பட் ஆல்சோ த தப்லா. அவனுக்கு கிட்டார் மட்டும் வாசிக்க தெரியாது, தப்லாவும் வாசிக்க தெரியும், ரெண்டுமே அவனால் செய்ய முடியும்னு சொல்கிற இடத்துல நாட் ஒன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அஸ் ஆர் அண்ட் ஸோ. ஜஸ்ட் அஸ் ஸோ இது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் டு எக்ஸ்பிளைன் த ரிலேஷன் ஆர் சிமிலாரிட்டி பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ். 2 ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான சிமிலாரிட்டியை சொல்லும்போது ஜஸ்ட் அஸ் மை மாம் லவ்ஸ் குக்கிங் ஸோ டூ ஐ. எங்கள் அம்மாவுக்கு எப்படி குக்கிங் பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கும் பிடிக்கும். அந்த இடத்துல ஜஸ்ட் அஸ் ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்க. வெதர் ஆர் இந்த இடத்துல வெதர் ஆர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் டு ஷோ 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வித்தின் அ சென்டென்ஸ். 2 டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ், 2 வேறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை சொல்கிறதுக்காக வெதர் ஆர் யூஸ் பண்ணலாம். There will be a test tomorrow whether you like it or not. நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிடிச்சிருக்கு பிடிக்கலை, அந்த 2 டிஃப்ரெண்ட்டான இதை கம்பைன் பண்ணி கொண்டு வர்றதுக்காக வெதர் ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா போத் அண்ட். Used for combining 2 words or phrases of exactly the same importance in a sentence. ரெண்டுமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த போத் அண்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். போத் மரியா அண்ட் ஜாக் ஆர் கோயிங் டு த லைப்ரரி. 2 பேருமே மரியாவும் ஜாக்கும் லைப்ரரிக்கு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல போத் அண்ட் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.